நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் யூனிட் வந்து இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இதில் வந்து இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, ஃபாரின் ப்ரொஃபஷனல் இன்ஸ்டியூஷன் அப்படின்னாங்க, எஃபிஐனா என்ன, எஃபிஐனா என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ யூனிட் வந்து நம்ம ஃபோக்கஸ் எப்படி இருந்துச்சுன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ட்ரேட் ரிலேட்டடாக இருந்துச்சு. இப்போ இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் யார் பணத்தை எங்கே போடுறாங்க, அங்கேனது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை சேல் எப்படி பண்ணுறது மாற்றுறது அப்படின்னு பார்த்து காசை தூக்கி இன்வெஸ்ட் இந்த கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி, அந்த கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி, அந்த சுச்சுவேஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேட் டீல் ஆஃப் அட்டென்ஷனை கொண்டு வந்திருக்கு. ஏன்னா வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் இப்போ டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுறாங்க, நிறைய சொசைட்டி வந்து கேபிட்டல் மூவ்மெண்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ வந்து கேபிட்டல் வந்து நேஷனல் பவுண்டரிஸை தாண்டி கேபிட்டல் இப்போ போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம்னா எஃப்டிஐ சுச்சுவேஷனை நம்ம டச் பண்ணாமல் போக முடியாது இங்கே. ஓகேவா? ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதெல்லாம் வந்து இங்கே நம்ம பார்க்குறோம். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபாரின் கேபிட்டல். டைப்ஸ் ஆஃப் ஃபாரின் கேபிட்டல் என்னன்னா ஃபஸ்ட்டு ஃபாரின் கேபிட்டல்ன்றது என்ன சொல்கிறாங்க, ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஒன், ரொம்ப பெருசு. ஓகேவா? ஸோ இது வந்து இன்ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல் இன் தி கண்ட்ரி ஃப்ரம் அப்ராட் அதை பற்றி பேசுது, அதையே இன்க்ளூட் பண்ணியிருக்கு. எனி இன்ஃப்ளோ ஒரு கண்ட்ரிக்குள்ளே வருது அப்படின்னா அது ஃபாரின் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இங்கே வந்து டிஸ்டிங்ஷன் பிட்வீன் மூவ்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் அண்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. மூவ்மெண்ட் ஆஃப் கேபிட்டல்னா ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு கேபிட்டல் மூவ் வருது. இங்கே ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்னா ஃபாரினர்ஸ் வந்து என்ன பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ ஃபாரின் கேபிட்டல் ஒரு கண்ட்ரிக்குள்ளே நிறைய பேஸில் வரும். ஓகேவா? அது எப்படிலாம் வரும்னா ஃபாரின் எய்ட் ஆர் அசிஸ்டன்ஸ். ஃபஸ்ட்டு எனக்கு அசிஸ்டன்ஸ் மூலயமா வருது. பைலேட்ரல் ஆர் டைரக்ட் இன்டர் கவர்மெண்ட் கிராண்ட், மல்டிலேட்ரல் எய்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட், வேர்ல்டு பேங்க் கிட்டேருந்து ஃபண்ட் வாங்கும்போது, டைடு எய்ட், ஸ்ட்ரிக்ட் மேண்டேட்ஸ் அந்த மாதிரி வருது. அப்புறம் ஃபாரின் கிராண்ட், வாலண்டரி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஃப்ரம் இன்ஸ்டியூஷன் ஏஜென்சி அந்த மாதிரி வந்து நமக்கு ஃபாரின் இன்ஃப்ளோ வந்து எய்டாவோ இல்லை அசிஸ்டன்ஸாவோ வருது. செகண்ட் வந்து பாரோயிங்ஸ், ஃபாரின் வந்து கடன் வாங்குகிறோம், இப்போ ஃபாரின் இல்லது கவர்மெண்ட் கிட்டேருந்து லோன் வாங்குகிறோம். ஆர் இன்ஸ்டியூஷனல் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூஷன், வேர்ல்டு பேங்க், ஐஎம்எஃப், ஏடிபி அந்த மாதிரி கிட்டேருந்து லோன் வாங்குகிறோம், சாஃப்ட் லோன் வாங்குகிறோம். ஆர் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங் பண்ணுறோம், ட்ரேட் கிரெடிட் ஃபெசிலிட்டி எடுத்துக்கிறோம். ஆர் டெபாசிட் ஃப்ரம் நான் ரெசிடென்ட் இந்தியன், ஃபாரினில் வேலை செய்து போயிருக்காங்க, அவங்களும் நம்ம கண்ட்ரியில் என்ன பண்ணலாம், பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கலாம். அந்த மாதிரி விஷயத்துலேயும் நமக்கு இன்ஃப்ளோ வருது. நெக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக் ஷேர்ஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா இந்தியாவுக்குள்ளே தான் வந்து மணி ஃபாரின் கரன்சி வருது. ஆர் டேரெக்டாக ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் என்ன, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஷேர் மட்டும் வாங்கி வைக்கிறது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டேரெக்டாக பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணுறது, அந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிக்கே டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? அது இண்டஸ்ட்ரியல் லெவலில் கமர்ஷியல் லெவலில் பண்ணுறது. ஓகேவா? இப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அக்கார்டிங் டு ஐஎம்எஃப், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், balance of payment all investment involving long term relationship and reflecting lasting interest or control. ஒரு பிசினஸ்ல கண்ட்ரோல் வச்சிருக்க, ஓகேவா? கண்ட்ரோல் ஆஃப் ரெசிடென்ட் என்டிட்டி இன் ஒன் எக்கானமி, in enterprises resident in an enterprise resident in an economy other than the direct investor. அதுதான் நான் சொல்றாங்க ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். டைரக்ட் இன்வெஸ்டர் வந்து ஒரு ரெசிடென்ட் கண்ட்ரியில் நம்ம லாங் கண்ட்ரோல் லாங் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கோம்னா அது வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ இது எப்போனா அந்த கம்பெனியில் 10% ஆஃப் த ஷேர்ஸ்க்கு மேலே நம்ம வாங்கியிருக்கோம்னா அது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இனிஷியல் டிரான்சாக்ஷனில் மட்டும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இது வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் என்டர்பிரைசஸ் அண்ட் இன்வெஸ்டார். இது வந்து சப்சிக்வெண்ட் டிரான்சாக்ஷன்லேயும் உனக்கு நடக்கலாம். அண்ட் இன்கார்பரேட்டட் அன்இன்கார்பரேட்டட் எல்லாம் வேணால் இது நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஐஎம்எஃப் அண்ட் ஓஇசிடி படி என்ன சொல்கிறாங்கன்னா அக்விசிஷன் ஆஃப் அட்லீஸ்ட் 10% ஆஃப் ஆர்டினரி ஷேர் ஆர் ஓட்டிங் பவர் இன் பப்ளிக் ஆர் பிரைவேட் என்டர்பிரைசஸ் பை அ நான் ரெசிடென்ட் இன்வெஸ்டார், அதுதான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறாங்க. கிளியரா? ஒரு பப்ளிக்லையோ இல்லை ப்ரைவேட்லையோ 10% மேலே அந்த கம்பெனியோட ஷேர் வச்சுருந்தா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறாங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து சேம் இந்தியா வந்து சேம் பேட்டர்ன் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வச்சுருக்கு. 3 காம்போனன்ட்ஸ் வச்சுருக்கு. ஒன்று ஈக்விட்டி கேபிட்டல், இன்னொன்று ரீஇன்வெஸ்டட் ஏர்னிங்ஸ்,
Next, other direct capital from other direct capital in the form of intra-company loan between the directors, direct investors and affiliated enterprises. Okay வா? Foreign direct investor வந்து இண்டிவிஜுவலா இருக்கலாம், கம்பெனியா இருக்கலாம், ஆர் அன்இன்கார்பரேட்டட் கம்பெனியா இருக்கலாம், பிரைவேட் பப்ளிக்கா இருக்கலாம், enterprises, association of individuals or enterprises, government or government agency, estate trust யாரா வேணா இருக்கலாம். புரியுதா? And main form of foreign direct investment என்னன்னா opening of overseas company, overseasல கம்பெனி ஓபன் பண்றது, including establishment of subsidiary, branch, joint venture, contract basisல joint development, purchase or annexation, இந்த மாதிரி எது வேணா பண்ணலாம். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன? ஒரு ரியல் இன்வெஸ்ட்மெண்ட். எதில்? ஃபேக்ட்ரி, அசெட்ஸ், லேண்ட், இன்வென்ட்ரிஸ், அந்த மாதிரி விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது. அண்ட் இன்வால்வ் ஓனர்ஷிப் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டியோட ஓனர்ஷிப் வச்சுருக்கான். அண்ட் இன்வெஸ்டர் என்ன பண்ணுறான்? கண்ட்ரோல் வச்சுருப்பான். இன்வெஸ்டர் கேபிட்டல் எப்படி யூஸ் பண்ணுறது, அண்ட் பவர் வச்சுருப்பான், எப்படி அதை எக்ஸைஸ் பண்ணுறதுன்றதுல. நெக்ஸ்ட்டு இந்த இன்ட்ரெஸ்ட், லாஸ்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை கொடுக்கும். யாருக்கு? இன்வெஸ்டருக்கும் கம்பெனிக்கும். அண்ட் இதை வந்து இன்வெஸ்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் மேனேஜ்மெண்ட்டில். அண்ட் பேஸ்ட் ஆன் நேச்சர் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹாரிசான்டல், வெர்டிக்கல் அண்ட் காம்ப்ளிமெண்டரின்னு சொல்கிறாங்க. ஹாரிசான்டல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா சேம் டைப் ஆஃப் ஆப்ரேஷன், ஃபாரின்ல என்ன பிஸ்னஸ் பண்ணுறானோ அதே டைப் ஆஃப் ஆப்ரேஷன் இந்தியாவில் பண்ணானா அது என்னது? ஹாரிசான்டல் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். கிளியரா? வெர்டிக்கல் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா டிஃபரெண்டாக பண்ணணும், பட் அது எப்படி இருக்கணும்னா அவனுடைய ஆக்டிவிட்டிக்கு ரிலேட்டடாக இருக்கணும். ஹாரிசான்டல்னா அங்கே என்ன பண்ணுறாங்க இங்கேயும் அதே பண்ணாங்க ஹாரிசான்டல். வெர்டிக்கல்னா அவனுடைய பிஸ்னஸ்க்கு முன்ன பின்ன என்ன இருக்குமோ அதை பண்ணுறது என்னது? இதுதான் அவன் பிஸ்னஸ். முன்ன பின்ன பண்ணாதுன்னது வெர்டிக்கல் இன்டெகிரேஷன். நான் கிளாஸ் எடுக்கிறேன், என் பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக என்ன? நெக்ஸ்ட்டு ஹோட்டல் போடுறது, ஹாஸ்டல் கட்டுறது, அதெல்லானது வெர்டிக்கல் இன்டெகிரேஷன். ஹாரிசான்டல் என்ன? இங்கே கிளாஸ் எடுக்கிற மாதிரியே ஃபாரினில் கிளாஸ் எடுக்கிறது என்னது? ஹாரிசான்டல் இன்டெகிரேஷன். புரியுதா? கிளியரா? ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ஆக்டிவிட்டி பண்ணுறது வெர்டிக்கல் இன்டெகிரேஷன். சேம் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டி பண்ணுறது ஹாரிசான்டல் இன்டெகிரேஷன். காம்ப்ளிமெண்டரி இன்டெகிரேஷனுங்கிறது கிளாஸ் எடுக்காம பஸ் சர்வீஸ் வச்சுருக்க, இதுக்கு வந்து ஸோ பஸ்ஸு கூட கிளாஸ் போடலே இருக்காது வச்சுக்கோங்க. இதுக்கு ரொம்ப சம்மந்தமே இல்லாமல் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி பண்ணுறேன், இப்போ டிஃப்ரெண்ட்டாக இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறேன்னா அது இருக்கிறது அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். கிளியரா? புரியுதமா? இதான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல 3 டைப். நெக்ஸ்ட் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட் என்னது? ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். இங்கே வேணால் இந்த அன்ரிலேட்டடுன்ற வேர்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோ. அன்ரிலேட்டட் டு த எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ். இங்கே வந்து சப்ளிமெண்ட் இட்ஸ் மேஜர் ஆக்டிவிட்டி. இங்கே வந்து சேம் டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஆப்ரேஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் கேபிட்டல்னு சொல்லலாம், ரேதர் தென் ரியல் கேபிட்டல். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரியல் கேபிட்டல், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது என்ன? ஃபினான்ஷியல் கேபிட்டல். காசு மட்டும் தான் கொடுக்கும். ரியலாக வந்து என்ன பண்ண மாட்டான், இது வாங்க இதை வாங்கி கண்ட்ரோல் வைக்க மாட்டான். வெறும் என்ன பண்ணிருக்கோம்? ஃபினான்ஸ் மட்டும் தான் பண்ணிருக்கோம். ஓனர்ஷிப் கண்ட்ரோல் வச்சிருக்க மாட்டான். ஓகேவா? மேனேஜ்மெண்ட்லாம் பார்க்க மாட்டான். காசு கொடுப்பான், ரிட்டர்ன்ஸ் எடுத்துப்பான். என்ன பண்ணுவான்? காசு கொடுப்பான், ரிட்டர்ன்ஸ் எடுத்துப்பான். கண்ட்ரோல், மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் என்ன பண்ண மாட்டான், பார்க்க மாட்டான். அதுக்கு பேர் என்னது? போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ இங்கே பாண்டு அந்த மாதிரி விஷயங்களோட தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இது வந்து என்ன கிடையாது, உனக்கு டைரெக்டாக எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது. இங்கே வெறும் ஃபினான்ஷியல் ஸ்டாக், பாண்ட் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் தான் வச்சுருப்பாங்க. இது வந்து சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு கேபிட்டல் மார்க்கெட் மூலயமா தான் இது ரன் ஆகுது. அண்ட் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மேனுஃபேக்சரிங்க்கும் இல்லை சர்வீஸ்க்கும் அந்த மாதிரி விஷயத்துக்கும் அவன் கன்சர்ன் பண்ணலை. அவன் என்ன கன்சர்ன் பண்ணுறான்னா காசு போட்டிருக்கேன், ப்ராஃபிட் வரணும், அது மட்டும் தான் அவன் கன்சர்ன் பண்ணுவான். இவன் வந்து மேஜராக வந்து எனக்கு இது வரணும், அது வரணும், இப்படி பண்ணணும், அது பண்ணணும், வேல்யூ கிரியேட் பண்ணணும், அப்ரிசியேஷன் பண்ணணும், ரிட்டர்ன்ஸ் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இவன் என்ன பண்ண மாட்டான், இன்வால்வ் ஆக மாட்டான். ஓகேவா? ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம்னா ஹையர் ரிட்டர்ன்ஸ் அந்த ப்ராஃபிட்டபிலிட்டியை மட்டும்தான் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவான். அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணி ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா லோவர் ஸ்டேக், தட் இஸ் 10% பிலோ ஒரு கம்பெனியில் நம்ம வச்சுருந்தோம்னா என்னது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். 10% மேலே வச்சுருந்தா என்னது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். கிளியர்? அது வந்து என்னது கிரியேஷன் ஆஃப் ரியல் அசெட்ஸ். இது வந்து கிரியேஷன் ஆஃப்
ஃபினான்ஷியல் அசெட்ஸ். ஓகேவா, ஃபினான்ஷியல் மட்டும் தான் இங்கே பண்ணுவோம். புரியுதா? ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்பெகுலேட்டிவ் நேச்சர், இது ஸ்பெகுலேட்டிவ் நேச்சர் கிடையாது. இங்கே கண்ட்ரோல் பண்ணுவோம், இங்கே கண்ட்ரோல் பண்ண மாட்டோம். இங்கே டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும், இங்கே டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது. இங்கே டைரக்ட் இம்பாக்ட் இருக்கும், இங்கே டைரக்ட் இம்பாக்ட் இருக்காது. எதுவுமே இங்கே இருக்காது. ஓகேவா, இங்கே ஃபினான்ஷியல் அசெட்ஸ் மட்டும் தான் பண்ணுவோம், இங்கே ஃபிசிக்கல் அசெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிப்போம். புரியுதா? நெக்ஸ்ட் எதுக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பிஸ்னஸ் கண்டக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நமக்கு என்ன தேவை? நிறைய கேபிட்டல் தேவை. கரெக்டாக இல்லை? ஸோ ப்ரீ ரெக்வசிட் ஃபார் த பிஸ்னஸ் என்ன நமக்கு அப்படின்னா கேபிட்டல் தான். ஸோ நிறைய எக்கனாமிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பிஸ்னஸோடைய மெயின் மோட்டிவே வந்து அவங்களுடைய வெல்த்தை மேக்ஸிமைஸ் பண்ணுறது தான், ப்ராஃபிட்ஸை ஜென்ரேட் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து அந்த கண்ட்ரி வந்து எப்படி இருக்குது, அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, மேக் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மெயின் மோட்டிவ் கேபிட்டல் டிஃப்ரெண்ட் ரீஜியனில் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் ரீஜியனில் ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால ஹோஸ்ட் கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்டபிள் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரினில் லேபருக்கான ரேட் அதிகமாக இருக்கும், இந்தியாவில் லேபருக்கான ரேட் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ண முடியுது? ஸோ இதை பற்றி ஸ்பெசிஃபிக் நாலேஜ் ஸ்கில்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறதுனால அவங்களால இன்னொரு கண்ட்ரியில் போய்ட்டு என்ன பண்ண முடியுது? அவுட் பர்ஃபார்ம் பண்ண முடியுது. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண முடியுது? அவங்களால ஏர்ன் பண்ண முடியுது. அண்ட் இது வந்து என்ன பண்ணுது? இன்வெஸ்ட்மெண்ட் அக்ராஸ் பார்டர் பண்ணுறதுனால இன்டர் டிபெண்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ட்ரேட் ரிலேஷன்ஸ் நடக்குது, இன்டர்நேஷ்னலைசேஷன் பண்ணுறோம் நம்மளோட ப்ரொடக்ஷனை. நம்ம இங்கே எக்கனாமிக்ஸ் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் ஆப்ரேஷன் நம்ம இங்கே பண்ண முடியுது, டெக்னாலஜிக்கல் குரோத் நடக்குது. அண்ட் லைசன்சிங் அக்ரிமெண்ட் ஃபீசிபிலிட்டி இல்லாததுனால ஃபாரின் ப்ரொடியூசர்ஸ் வந்து ரேட் ஆஃப் டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ரீட்டைன் டைரக்ட் கண்ட்ரோல் ஆஃப் ப்ரொடக்ஷன் நாலேஜ் அவங்க வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே ஏன்னா ஃபாரின் ஃபார்ம்ஸ் வந்து ஃபியூச்சர் காம்படிஷன் அவாய்ட் பண்ணுறதுக்கு ப்ராமிஸ் பண்ணோம். அண்ட் பாசிபிள் லாஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸ் இருக்கும். அண்ட் ரிஸ்க்கை டைவர்சிஃபை பண்ணுறாங்க. ஓகேவா? ஷேர்டு காமன் லாங்குவேஜ் அண்ட் காமன் பவுண்டரிஸ், பாசிபிள் சேவிங் ஆஃப் டைம், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்லாம் சேவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் கண்ட்ரோலிங் நெசசிட்டி, பேட்டன்ட் அதுக்கெல்லாம் கம்ப்ளீட் கண்ட்ரோல் அவங்க வச்சுருப்பாங்க குவாலிட்டி அண்ட் சர்வீசஸ்க்கு. அண்ட் ஆப்டிமம் யூஸ் பண்ணுவாங்க ஃபிசிக்கல், ஹியூமன், ஃபினான்ஷியல் அண்ட் அதர் ரிசோர்ஸஸை. அண்ட் லார்ஜ் அண்ட் ராப்பிடாக வந்து எமர்ஜிங் மார்க்கெட்ஸில் க்ரோ ஆவாங்க, ஈஸியாக அதர் மார்க்கெட்ஸில் பெனட்ரேட் ஆக முடியுது. நெக்ஸ்ட்டு டேரிஃப்ன்ற ஒரு வாலை வந்து இங்கே வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால. ஓகேவா? ஏன்னா இம்போர்ட் பண்ணுறது குட்ஸ் வந்து எனக்கு டேரிஃப்லாம் இருக்குல்ல, பட் இந்தியாவிலே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னா அந்த டேரிஃப்ன்றதெல்லாம் உனக்கு என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது. கரெக்டாக இல்லையா? நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஹோஸ்ட் கண்ட்ரியில் ரொம்ப லோவராக இருக்கும், அதனால் அவங்க சேவிங்ஸாக இருக்கும். எக்ஸாம்பிள் இந்தியாவில் எதுவுமே கற்றுக்க மாட்டாங்க, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணினாலும் இந்தியாவில் கற்றுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அவனுக்கு காஸ்ட் எப்படி இருக்கும்? ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட்டாக ஸ்டேபிளாக இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் கிளைமேட் அவனுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து ஓப்பன்னஸ் ஃபாரின் கேபிட்டலுக்கு நிறைய இருக்கிறதுனால இங்கே ப்ரிஃபரன்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுது. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அந்த மாதிரிலாம் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை என்கரேஜ் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே என்ன ஸ்ட்ராட்டஜினா, ரா மெட்டீரியல் அவன் கண்ட்ரோல் பண்ணுறான், அந்த அன்இன்டரப்டட் சப்ளை வந்து லோவஸ்ட் பாசிபிள் ப்ரைஸ்க்கு அவனால் கொடுக்க முடியும். அண்ட் அவனுக்கு தேவையான மினரல்ஸ் அண்ட் ரா மெட்டீரியலில் அவன் ஆக்சஸ் வச்சுருப்பான். அண்ட் லோ ரிலேட்டிவ் வேஜஸ், ஹாஸ்ட் கண்ட்ரியில் கம்மியான வேஜஸில் அவனால் என்ன பண்ண முடியும்? கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் எக்கனாமிக் எஃபிஷியன்சியும் லோவர் லெவலில் இருக்கும் அந்த கண்ட்ரியில். கேப்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் அவன் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அண்ட் டேக்ஸ் டிஃபரன்ஷியேஷன், ஃபாரின் கண்ட்ரீஸில் டேக்ஸ் அதிகமாக இருக்குன்னா இங்கே இந்தியாவில் என்ன இருக்கும்? டேக்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிஃபென்சிவ் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அவன் பண்ணலாம் காம்படிட்டிவ் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் ஹை க்ரோத் ஆஃப் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து பர் கேபிட்டா இன்கம் ஆஃப் இதை இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் சோஷியல் அம்யூனிட்டிஸ் அண்ட் குட் லைஃப் ஆஃப் பீப்புளுக்கு ஹோஸ்ட் கண்ட்ரிக்கு கொடுக்கும். இதனால ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹோஸ்ட் கண்ட்ரியோட டிட்டர்மினன்ஸ் என்ன ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் சைஸ், மார்க்கெட் க்ரோத், ஆக்சஸ் டு த ரீஜனல் அண்ட் குளோபல் மார்க்கெட், கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் கஸ்டமர் ப்ரிஃபரன்சஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் மார்க்கெட், இந்த மாதிரி விஷயம்லாம் உனக்கு ஓவராலாக சொல்கிறாங்க. இதுக்குள்ளே எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அண்ட் ஹோஸ்ட் கண்ட்ரி வந்து டிஸ்கரேஜிங் த இன்ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லேக், ஹை ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன், அப்புறம் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் டெபிசிட், புவர் லிட்ரஸி, லோ லேபர் ஸ்கில்ஸ், அந்த மாதிரி ரீசன்ஸ்னால ஹோஸ்ட் கண்ட்ரி வந்து டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. லேண்ட் அக்விசிஷன் இஷ்யூ, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைனால. ஸோ அப்போ வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது? நீ வந்து ஜென்ரலாக வந்து என்ன பண்ண முடியாது? ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை நம்ம எடுத்து வச்சு பண்ண
முடியாது. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ என்னென்ன மோட்ஸில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னா, சப்சிடரி கம்பெனி இந்தியாவில் ஓப்பன் பண்ணலாம். ஓகேவா? ஃபாரின்ல ஒரு கம்பெனி இருக்குன்னா இந்தியாவில் என்ன பண்ணலாம், ஒரு சப்சிடரி கம்பெனி ஓப்பன் பண்ணலாம், இல்லை ஒரு அசோசியேட் கம்பெனி என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணலாம். ஆர் ஈக்விட்டி இன்ஜெக்ஷன், இந்தியாவில் இருக்க ஒரு கம்பெனியில் ஃபுல்லாக ஷேர் 100% ஈக்விட்டியை வந்து இன்ஜெக்ட் பண்ணலாம். அப்புறம் ஃபாரின்ல இருக்கிற ஒரு கம்பெனி இந்தியாவில் இருக்கிற ஒரு கம்பெனியோட வந்து இன்ட்ரெஸ்ட்டை வாங்கலாம், கண்ட்ரோலை வாங்கலாம். மர்ஜ் அண்ட் அக்விசிஷன், எக்ஸாம்பிள் மாருதி சுசுகி. மாருதின்றது என்ன, இந்தியன் கம்பெனி, சுசுகின்றது என்ன, ஃபாரின் கம்பெனி. ஸோ 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, கொலாபரேட் ஆகி ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி மர்ஜஸ் அண்ட் அக்விசிஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜாயிண்ட் வெஞ்சர் பண்ணலாம். ஃபாரின் கம்பெனியோட க்ரீன் ஃபீல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அண்ட் ப்ரௌன் ஃபீல்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம் அப்படின்றது இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்னென்ன, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னால டெவலப்பிங் கண்ட்ரிஸ்க்கு பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் என்ட்ரி ஆஃப் ஃபாரின் என்டர்பிரைசஸ் வந்து உனக்கு ஃபாரின் ஒரு காம்படிஷனை கிரியேட் பண்ணுது அண்ட் காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட்டை போஸ்ட் கண்ட்ரியில் கொடுத்துருது. அண்ட் டொமஸ்டிக் என்டர்பிரைசஸ் வந்து கம்பேர்ட் டு கம்பீட் வித் ஃபாரின் என்டர்பிரைசஸ், ஃபாரின் என்டர்பிரைசஸ் கூட டொமஸ்டிக் என்டிட்டிஸ் கம்பீட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ பாசிட்டிவ் அவுட்கம் என்னென்னா, காஸ்ட் ரிடக்ஷன், குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட், இனோவேஷன், ஹையர் எஃபிஷியன்சி, பெட்டர் ப்ராடக்ட்ஸ், லோவர் ப்ரைஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கஸ்டமருக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் என்ன பண்ணுதுன்னா, அவனுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண டொமஸ்டிக் சேவிங்ஸும் சப்போர்ட் பண்ணுது அதுக்கு. ஸோ இது இன்டர்நேஷ்னல் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகிறதுனால லேபரும் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் ரிசோர்ஸஸ் அவைலபிள் இந்த கண்ட்ரியும் உனக்கு டோட்டல் அவுட்புட் என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் எமர்ஜிங் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரி என்னன்னா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் உனக்கு க்ரோத் அக்சலரேட் பண்ணுது. ஸோ தட் உனக்கான கேபிட்டல், டெக்னாலஜி, நோ-ஹவ், மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ், மார்க்கெட்டிங் மெத்தட்ஸ், கிரிட்டிக்கல் ஹியூமன் கேபிட்டல், மேனேஜர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் உனக்கு இம்ப்ரூவ் ஆகுது. அண்ட் இங்கே வந்து ஃபாரின் கோஆப்ரேஷனோட நம்ம என்ன பண்ணுறோம்னா, டெக்னாலஜியோட பைண்ட் ஆகிறோம் அண்ட் நியூ டெக்னாலஜி உனக்கு ரெசிபியன்ட் கண்ட்ரிக்கு ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுது. ஸோ காம்படிஷன் ஃபார் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு பொலிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்கு. அதனால ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணுது அண்டு லீகல் சிஸ்டம் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக் பாலிசிஸ்லாம் கொண்டு வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் வந்து யூஎஸ் போயிருக்காரு கரெக்டாக ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கூப்பிட்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி வந்து என்னது, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணுது, உனக்கு இந்த மாதிரி பெனிஃபிட் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எஃப்டிஐ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ப்ரொடக்ஷன் பேஸை கிரியேட் பண்ணுது. இந்தியாவில் ப்ரொடக்ஷன் கிரியேட் பண்ணுறதுனால டேரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குது பீப்புளுக்கு அண்ட் அவங்களுக்கு மல்டிப்ளையர் எஃபெக்டும் இன்கமில், ஜிடிபியில் கிடைக்குது. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டேரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் கிரியேட் பண்ணல, பேக்வேர்ட் அண்ட் ஃபார்வர்ட் லிங்கிங் பண்ணுது. ஸோ இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியும் என்ன பண்ணுது, கண்ட்ரியில் கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ப்ரமோட் ரிலேட்டிவ்லி ஹையர் வேஜஸ் ஸ்கில்டு ஜாபை வந்து ப்ரமோட் பண்ணுது அண்ட் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் வந்து லோவர் அண்ட் சர்வீஸ் செக்டரையும் வந்து சைடில் பில்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஃபாரின் மார்க்கெட்டுக்கு பெட்டர் ஆப்ரேஷன்ஸ், பெட்டர் ஆக்சஸாக இருக்குது. அண்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பீப்புள் டு பீப்புள் ரிலேஷன்ஷிப், பைலேட்டரல் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப்லாம் ப்ரமோட் பண்ணுது. அண்ட் கேபிட்டல் ஹையர் நேஷனல் டிபெண்டன்ஸ் ஆன் இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர்ஸ் அந்த காஸ்ட்டும் உனக்கு வந்து மேக்கிங் த காஸ்ட் ஆஃப் டிஸ்கார்ட்ஸ் ஹையர், அந்த மாதிரி விஷயத்தையும் உனக்கு பண்ணுது. அண்ட் கிரேட்டர் பாசிபிலிட்டி ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ஆன்சிலரி யூனிட்ஸ், சைட் யூனிட்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டியும் என்ன பண்ணுது, இன்க்ரீஸ் பண்ணுது. அதனால் ஜாப் கிரியேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட் நடக்குது. நெக்ஸ்ட்டு குளோபல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நம்ம பண்ணுறோம். அதனால் யூனிக் பொசிஷனை யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரென்தன் ஆகிறோம் அண்ட் நம்ம எக்ஸ்போர்ட்டை ப்ரமோட் பண்ணுறோம். ஸோ ஃபாரின் கேபிட்டல் என்ன பண்ணுதுன்னா, உனக்கு கூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது, எக்ஸ்போர்ட் பொட்டென்ஷியல் மாதிரி. அண்ட் ஹோஸ்ட் கண்ட்ரி வந்து ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு உனக்கு ஒரு ஸ்கேர்ஸாக செக்யூர், ஒரு அந்த பிளேஸை செக்யூர் பண்ண முடியுது. டெவலப்மெண்ட் பிளான்ஸ் கண்ட்ரிக்கு இது பண்ண முடியுது, இன்க்ரீஸ் பண்ண முடியுது. அண்ட் எக்ஸ்டர்னல் டெட் சர்வீஸுக்கும் நம்ம ஈஸியாக பண்ண முடியுது. அண்ட் ஹோஸ்ட் கண்ட்ரி வந்து எஃபெக்டிவ் டேக்ஸ் மெஷர்ஸ் கொண்டு வர முடியுது. அண்ட் நியூ டேக்ஸ் ரெவன்யூவும் நமக்கு கவர்மெண்ட்டுக்கு வருது. ஸோ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்னால எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேல் நம்ம அட்டைன் பண்ண முடியுது. அதனால் கஸ்டமருடைய ப்ரைஸ் என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. டொமஸ்டிக் ஃபார்ம்ஸ் வந்து அதை ஜென்ரேட் பண்ண முடியாது, ஏன்னா லோவர் காஸ்ட் வந்து அவங்களால லார்ஜ் ஸ்கேலில் அச்சீவ் பண்ணுறது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த காம்படிஷனும் வந்து உனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் எதனால், இன்ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னால, இதனால் டொமஸ்டிக் மோனோபோலி எல்லாமே இருந்துச்சுன்னா அது வீக்கன் ஆகிடும்.
ப்ரைஸ் வந்து ஃபாலோ ஆகிடுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எக்ஸ்டர்னல் பாரோயிங்கில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து இருக்குது. இது வந்து ஃபேவரபிள் இம்பேக்ட் அந்த கண்ட்ரிக்கு கொடுக்கும். அண்ட் பெட்டர் ஒர்க் கல்ச்சர் அண்ட் ஹையர் ப்ரொடக்டிவிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஃபாரின் ஃபார்ம்ஸை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். அவேர்னஸோட அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டும் நமக்கு கொடுக்கும். பட் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னால நமக்கு இருக்குது அப்படின்னா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கேபிட்டல் இன்டென்சிவ் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவான். ஸோ கம்மியான லேபர் தான் வந்து ஹையர் பண்ணுவான். ஸோ டெக்னாலஜி என்ன ப்ரிப்பரேட் இருந்துச்சுன்னா, லேபர் அபண்டன்ட் கண்ட்ரி லைக் இந்தியாவுக்கு ஜாப் நிறைய என்ன பண்ணாது, ஜென்ரேட் பண்ணாது. அகெயின் புவர், பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு நம்ம போயிடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த இன்ஹெரண்ட் டெண்டன்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு இங்கே ஸ்பாயில் ஆகுது. அது பை பேசிக் கிரிட்டிசைசேஷன் ஃபார் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரி வந்து இன்ஃப்ளோ வரதுனால மோர் டொமஸ்டிக் சேவிங்ஸை ஜென்ரேட் பண்ணுறது ஸ்லோ டவுன் ஆகிடும். ஸோ டேக்ஸ் மெக்கானிசமும் இங்கே டிஃபிகல்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகிடும். ஏன்னா ஃபாரின் கார்பரேஷன்ஸ் வந்து நிறைய இன்சென்டிவ்ஸ் வாங்குறதுனால ஹோஸ்ட் கண்ட்ரியோட டேக்ஸ் வந்து இங்கே ரெவன்யூ வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபாரின் ஃபார்ம்ஸ் வந்து பார்ட்லி ஃபினான்ஸ் பண்ணுறதுனால டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பாரோ பண்ணுற மாதிரி ஆகிடும் கேபிட்டல் மார்க்கெட்லேருந்து. ஸோ இதனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து ஹோஸ்ட் கண்ட்ரியில் அதிகமாகிடும், டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகிடும். அண்ட் சப்ளையர்ஸ் வந்து ஃபாரின் ஃபார்ம்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா அதான் லோவர் ரிஸ்கில் இருக்கிறதுனால ஃபாரின் ஃபார்ம்ஸை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. டொமஸ்டிக்கோடைய ப்ரொடக்ஷனே அழிச்சதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. பட் எக்ஸ்பெக்டட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அது வந்து அன்ரியலைஸ்ட் அண்ட் நேரோ டவுன் ஆகிடும். பிகாஸ் இன்ஸ்டெபிலிட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் இம்போர்ட்டட் இன்புட் அதை வந்து உனக்கு கிளியர் கட்டாக வந்து சொல்ல முடியாது. அதில் வந்து ஸ்ட்ரெயின் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்ஸ்டெபிலிட்டிஸ் நிறைய லாங் டேர்ம் எக்கனாமிக் பிளானிங்கில் இன்ஸ்டெபிலிட்டி வரும். அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லார்ஜ் ஸ்கேலில் அவன் ப்ராஃபிட் எல்லாத்தையுமே இந்தியா விட்டு வெளியே எடுத்துகிட்டு போயிடுவான், ரிப்பாட்ரியேட் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜாப் ரெக்வயர்ஸ் எக்ஸ்பர்டைஸ் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் ஸ்கில். அதை வந்து ஹோம் கண்ட்ரியில் நம்ம ரீடைன் பண்ணிப்போம். பட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னா அவன் போகும்போது அந்த ஸ்கில்லையும் என்ன பண்ணிடுவான், தூக்கிட்டு போயிடுவான். ஆனால் அந்த அவன் போகும்போது இந்த ஸ்கில் யூஸ்லெஸ்ஸாக மாறுறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. அண்ட் ஹை ப்ராஃபிட் ஓரியன்டேஷன் இப்போ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, டிசார்டட் பேட்டர்ன் ஆஃப் ப்ரொடக்ஷனை ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால வந்து பாப்புலர் கன்சம்ஷன் அண்ட் நான் எசென்ஷியல் ஐட்டம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபாரின் என்டிட்டிஸ் வந்து ஆன்டி எத்திக்கல் ஆக்டிவிட்டீஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக இன்வால்வ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அக்ரெசிவ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க, ஆன்டி காம்படிட்டிவ் ப்ராக்டிசஸ்லாம் பண்ணுவாங்க. அண்ட் லார்ஜ் ஃபாரின் ஃபார்ம்ஸ் வித் டீப் பேக்கேஜ்னால் அதிகமாக காசு இருக்க என்ன பண்ணுவான், அண்டர் காம்படிட்டிவ் லோக்கல் இண்டஸ்ட்ரியை ஸ்டாப் பண்ணிடுவான். அதனால அவனால் என்ன பண்ண முடியாது, டொமஸ்டிக் ஃபார்ம்ஸால் க்ரோ ஆக முடியாது. இது பெரிய ப்ராப்ளமாக டொமஸ்டிக் ஃபார்முக்கு இருக்கும். அண்ட் காம்படிட்டிவ்னஸ் வித் டொமஸ்டிக் ஃபார்ம் இங்கே என்ன ஆகிடும், உனக்கு டிக்ரீஸ் ஆகிடும். அண்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டொமஸ்டிக் கம்பெனியில் ஆஃப் ஷோரிங் அண்ட் ஷிஃப்டிங் த ஜாப் அவன் ஷிஃப்ட் பண்ணிடுவான். இங்கேருந்து அங்கே போயிடுவான், ப்ராஃபிட் எடுத்து போயிடுவான், லோ காஸ்ட்டில் ஆப்ரேட் பண்ணுவான். ஸோ இதனால் ஹோம் கண்ட்ரியோட எம்ப்ளாய்மெண்ட் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். அண்ட் லோவர் லேபர் ஆர் என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது ஃபாரின் கம்பெனி ப்ராஃபிட் சீக்கிங்காக தான் பார்ப்பானே தவிர்த்து எம்ப்ளாயி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இங்கே பார்க்கவே மாட்டான். நெக்ஸ்ட்டு பொட்டன்ஷியல் நேஷனல் செக்யூரிட்டிக்கு அஃபெக்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் அட்வர்ஸ் இம்பேக்ட் கமாடிட்டி டேர்ம்ஸில் வந்து அட்வர்ஸ் இம்பேக்ட் இருக்கும். நமக்கு எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக அவன் எல்லாமே பண்ணும்போது, எக்ஸ்போர்ட் ட்ரைவ் பண்ணும்போது வித் இம்போர்ட்டோட ப்ரைஸ் என்ன அவனுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப நேச்சுரல் ரிசோர்ஸ்க்கு ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவான். அண்ட் என்விரான்மெண்டல் சேஞ்சுக்கு டேமேஜை ரொம்ப கிரியேட் பண்ணுவான். நெக்ஸ்ட் ஸ்ட்ராங் பாசிபிலிட்டி ஆஃப் டியூவல் எக்கனாமி. ஃபாரின் செக்டர் அண்ட் அண்டர் டெவலப்டு டொமஸ்டிக் செக்டருக்கு டியூவல் எக்கனாமி இருக்கும். அண்ட் வேரியஸ் சார்ஜஸ் அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் பவர் அவன் ஹோல்டு பண்ணியிருப்பான். அதனால ஹோம் கண்ட்ரியோட பவர் கண்ட்ரோல் எல்லாமே அங்கே லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மல்டிநேஷனல் ஃபார்ம் வந்து கரப்ஷன் இஷ்யூவில் இன்வால்வ் ஆகிருப்பாங்க, இன்ஃப்ளூயன்சிங் பாலிசி மேக் பண்ணுவாங்க, கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னால வருது. ஸோ எவ்ரி கண்ட்ரியும் எவ்வளோ அளவுக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கலான்றதை ப்ராப்பராக சேஃப்கார்டாக பர்ஃபார்மன்ஸ் ரெக்வயர்மெண்ட் மூலிமா என்ன பண்ணணும், அவங்க டிசைட் பண்ணணும். ஸோ இந்தியாவில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு 3 டிரைவர் ஃபார் எக்கனாமிக் க்ரோத்தாக வந்து இந்தியாவில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்குது. அண்ட் ஃபாரின் கார்பரேஷன்ஸ் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நிறைய பெனிஃபிட் வந்து கண்ட்ரிக்கு வந்து கிடைக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா டாக்ஸ் பிரேக் அண்ட் கம்பேரிட்டிவ்லி லோவர் சேலரிஸ். அண்ட் இது வந்து இந்தியா வந்து டெக்னாலஜிக்கல் நோஹவ் டெவலப் பண்ணுறதுக்கும் ஜாப் கிரியேட் பண்ணுறதுக்கும் பெனிஃபிட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கவர்மெண்ட் அதுக்கேற்ற பாலிசி பிஸ்னஸ் கிளைமேட் அண்ட் குளோபல் காம்படிட்டிவ்னஸ் எக்கனாமிக் இன்ஃப்ளூயன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட்
பண்ணியிருக்காங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய செக்டாரில் வந்துருச்சு, இன்க்ளூடிங் பப்ளிக் செக்டார், ஆயில் ரிஃபைனரிஸ், டெலிகாம், டிஃபென்ஸ் எல்லாத்தையுமே வந்துருச்சு. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 2021 இன்ஃப்ளோ நிறைய ரீச் ஆயிருக்கு. $81,973 வந்து வந்திருக்கு. ஸோ அது வந்து ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயரோட பார்த்தீங்கன்னா 10% அதிகமாக வந்திருக்கு. அண்ட் வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட் படி இந்தியா வந்து 8th ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெசிபியன்ட். 2019 9th இருந்தோம், அதில் வந்து 8th பிளேஸ்க்கு மூவ் ஆயிருக்கும். அண்ட் 22 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, டெலிகாம் அண்ட் ஆட்டோமொபைல்லையும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வருது. அண்ட் எம்என்சி வந்து ஒரு மேஜர் ரோல் ஹெல்த் செக்டார்லையும் ப்ளே பண்ணுது. அண்ட் டொமஸ்டிக் பிஸ்னஸ் குரூப்பிங்கில் பார்த்தீங்கன்னா கிராஸ் பார்டர் பர்ச்சேஸ் அண்ட் அக்விசிஷன் 83% வந்து $27 பில்லியன் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஓவர்சீஸ் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பை இந்தியன் கம்பெனிஸ், இந்தியன் கம்பெனி ஃபாரின்ல இன்வெஸ்ட் பண்ணுதா அப்படின்னா அதுவும் பண்ணுது. வித் கன்சம்ஷன் அண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது 70% ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. பட் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எக்கனாமிக் சினாரியோ இந்தியன் எக்கனாமி COVID-19 பேண்டமிக் ஷாக்ல இருந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. இந்தியா வந்து ரிலேட்டிவ்லி வெல் பிளேஸ்டில் இருக்குது ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு கம்பேர் பண்ணும்போது. அண்ட் மேஜர் ஹெட்விண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு ப்ரொசஸ் த ரிஸ்க் அண்ட் ஷார்ட் டேர்ம். இந்தியன் எக்கனாமிக் வந்து ரிமைன் ஸ்ட்ராங்காக வந்து உனக்கு வந்துட்டு இருக்கு. ஓகேவா? அண்ட் இந்தியன் பிஸ்னஸஸ் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட ஃபுட் பிரிண்ட்டை ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க, நியூ இனோவேஷன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் நாலேஜும் வந்து அதனால நாலேஜோட ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது எக்கனாமிக் க்ரோத்துக்கு ஒரு நேஷன் க்ரோத்துக்கு ஒரு பெட்டராக இருக்குது. இதனால ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் நம்ம அட்டைன் பண்ணுறோம். நிறைய ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியன் கம்பெனிஸ் மேக் பண்ணியிருக்காங்க. இதில் கீ ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கெங்கெல்லாம் நம்ம மேக் பண்ணியிருக்கோம்னு சொல்லி கீழே சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு த டேட்டா ரிலீஸ்டு பை RBI, $1922 பில்லியன் வந்து நம்ம செப்டம்பர் 22 படி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிரிட்டிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல்ஸ் வந்து இங்கிலாண்டில் நார்த் ஈஸ்ட் இங்கிலாண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டாடா கம்யூனிகேஷன்ஸ் வந்து சிங்கப்பூரில் சப்சிடரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மொரிஷியஸில் ஒரு ஸ்டீல் பிளான்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஜிந்தால் ஸ்டீலு. விப்ரோ வந்து சிப்ரஸில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜிந்தால் சா வந்து UAE ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெஸ்டாரண்ட் பிராண்ட் ஏஷியா வந்து இந்தோனேஷியா அண்ட் யூஎஸ்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் எந்தெந்த இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து இங்கே டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? கிளியரா? அது வெறும் டேட்டா தான். சரியா? ஓகேவா? புரியுதா? சரிதான். இது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா? பாப்போமா அக்கௌண்ட்ஸு?